வணக்கம் நண்பர்களே, பிக் பாஸ் சீசன் 8ல இன்னைக்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு. இதுவும் அந்த டால் டாஸ்க் தான். இந்த வீக் ஃபுல்லா இதுதான் போகும் போல தெரியுது. ஏன்னா முதல் ரவுண்ட் வரும்போதே அதுல அவுட் ஆகுறவங்க எலிமினேட் ஆயிடுவாங்கன்னு நினைச்சோம். 2வது ரவுண்ட் வரப்பயும் அப்படி நினைச்சாங்க. 3வது ரவுண்டும் நடந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முதல் ரவுண்டு ஸ்டார்ட் ஆயிருச்சு. மொத்தம் இதோ நேத்தோட கம்பேர் பண்ணும்போது 4வது ரவுண்டு. இதுல அதிகமா யாரோட பொம்மை இதாயிருக்கு, அதன் அடிப்படையில் எலிமினேட் பண்றாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இல்லைன்னா ஃபைனலா யாரோட இது கையில இருக்கு, அதாவது உள்ளுக்கு இல்லாம கையில இருக்கோ அவங்க அந்த பொம்மை கையில இருக்கிறவங்க எலிமினேட் ஆயிருவாங்க அப்படிங்கிறாப்புல தோணுது. ஏன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செம்ம சண்டை நடந்திருக்கு. ஒன்று சாக்குலின், இன்னொன்று விசாலுக்கு. விசால் பார்த்தீங்கன்னா சாக்குலின் பொம்மையை எடுத்து வச்சுக்கிட்டு சாக்குலினை வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பிடியாத பண்றாங்க. எல்லாம் அடிச்சுக்காதீங்க, இடிச்சுக்காதீங்க, கை காலை உடச்சுக்காதீங்க, பார்த்து விளையாடு அப்படின்னா புடிச்சு அமுக்கி நசுக்கி பிச்சு எடுத்துருவாங்க போல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நடக்குது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ரயன் அவர்கள் இன்னைக்கு தான் ஆக்ரோஷமா கேம் விளையாண்டுருக்காரு. 3 வீக் ஆயிருச்சு. பெரிய லெவல் அவரோட ஒண்ணுமே இல்லை. அவரோட பெர்ஃபார்மன்ஸ், அவரோட கேம் பிளே ஒண்ணுமே சுத்தம் இல்லாம இருந்துச்சு. இன்னைக்கு என்ன வந்துச்சுன்னு தெரியல. செம்ம கோவத்துல அப்படியே அது விசால தான் கூப்பிடாருன்னு தெரிய நினைக்கிறேன். இங்க இருக்குது முடிஞ்சா எடுத்துக்கடா அப்படிங்கிறாப்புல ரொம்ப ஆக்ரோஷமா போர்ஸா பேசுறாரு. அவரு ஒரு கட்டத்துக்கு மேல விசாலும் அந்த பொம்மையை பிடிங்கிட்டாங்க. ஏன்னா அவ்வளவு பேர் போட்டு அமைக்கி ஒருத்தர்கிட்ட இருந்து புடுங்கும் போது அவரால் எப்படி தாங்க முடியும்? ஸோ அப்படி இருக்கும்போது விசால்கிட்ட இருந்து அந்த சாக்லேட் பொம்மையை பிடிங்கிட்டாங்க. இன்னொன்று பாத்தீங்கன்னா நம்மால ரயன் பாத்தீங்கன்னா அவர் ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு புடிங்கி பாடுறா ஒண்ணுது ஏன்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சண்டையை போட்டுட்டு இருக்காரு. வம்பு இழுக்கிறாரு வாண்டடா. அப்படி இருக்கும்போது இங்க வந்ததுக்கப்புறம் தேவையில்லாம பேசாதீங்க, கேம் கரெக்டா ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க சாக்லினுக்கும் நம்ம விசால் அவர்களுக்கு சண்டை வந்துருச்சு. ஓவரா பேசாத, நீ ஓவரா பேசாத அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவல்ல சண்டை அப்படியே நிக்குது. ஒரு நாள் ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தது. இந்த 50 நாளைக்கு அப்புறம் கேம் இண்டிவிஜுவலா விளையாடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா ஃபுல்லா அவங்க யாருன்னு அந்த ஃப்ரெண்டு அது இதெல்லாம் எதுவுமே பாக்குறதில்ல. பக்காவா பாத்தீங்கன்னா கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படிதான் விசாலுக்கும் சாக்லினுக்கும் சண்டை வந்துச்சு. அந்த சண்டையோட பாத்தீங்கன்னா இந்த ப்ரோமோ முடிஞ்சிருக்கு. இன்னைக்கும் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா பார்க்கறதே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா செம்ம ஜாலியா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது. ஏன்னா அந்த டால் டாஸ்க் தான் வேற லெவல்ல இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இவ்வளவு நாள் நடந்த டாஸ்க்லே ரொம்ப அல்டிமேட்டா, ரொம்ப ஃபன்னா, ரொம்ப பாத்தீங்கன்னா ஒரு சண்டையோட நல்லா பார்க்க இன்ட்ரெஸ்டா இருக்கிற ஒரு டாஸ்க் அப்படின்னா அந்த டால் டாஸ்க் தான். ஸோ இது அப்படியே தொடர்ந்து போனுச்சுன்னா மீதி இருக்கிற 50 நாளும் பார்க்கறதுக்கு செம்மையா இருக்கும்.